ஐசாயா 53 இத்துடன் நிறைவு செய்கிறேன். Feel free to comment to my personal number. You are welcome to give any suggestion for improvement. Thank you. ஏசாயா 53:12 அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் என்று சொல்கிறது. இந்த வசனமும் பிதா கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற வசனமாக இருக்கின்றது. கிறிஸ்து தாமே மனமுவந்து தன் ஆத்துமாவை சிலுவை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறார் என்பதைத்தான் மரணத்தில் ஊற்றினார் என்று சொல்லப்படுகிறது. சரீரம் முழுவதும் உருவளிக்கப்பட்டு கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தி லூக்கா 23:46 படி பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கின்றேன் என்று சொல்லி தன்னுடைய ஆவியை ஜீவனை அவர் விட்டார். மிருக ஜீவன்களின் உள்பகுதிகளான சிறுநீரகம், கல்லீரல், கொழுப்பு பலிபீடத்தில் அக்கினியில் தகனிக்கப்படுகிறது. இதற்கு ஒப்பாக கிறிஸ்துவின் உள்ளான ஆத்மா தேவனுடைய கோபாக்கினை அக்கினி பாதாளத்திற்குள்ளும் இறங்கியது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஆனால் மனுக்குலத்தின் பாவம் அனைத்தையும் கிறிஸ்து தாமே தன்னை ஒப்பு கொடுத்தபடியினால் அவருடைய ஆத்மா அக்கினிக்குள், பாதாள அக்கினிக்குள் இறங்கியது. இப்படி தன் சரீரம், இரத்தம், ஆவி, ஆத்மா அனைத்தையும் கிறிஸ்து ஒப்பு கொடுத்தபடியினாலே அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் என்று இந்த வசனம் சொல்கிறது. தொடர்ந்து அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு என்ற வருகிறது. எபிரேய மொழியின் அர்த்தத்தின்படி தன்னை பாவிகளில் ஒருவராக கணக்கிடப்பட கிறிஸ்துவே தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று இது பொருள்படுகிறது. ஏசாயாவின் இந்த தீர்க்க தரிசனத்தை கிறிஸ்து மேற்கோள் காட்டி லூக்கா 22:37 அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் என்று அந்த வசனம் கிறிஸ்துவே சொல்வதாக உள்ளது. கிறிஸ்து பிறப்பில் ஒரு வேசி பிள்ளையாக கருதப்பட்டார். வளர்ப்பில் ஏழை தச்சனுடைய மகனாக காணப்பட்டார். அவரது ஊழியத்தில் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூல் மூலம் அற்புதங்கள் செய்பவர் என்று வேத பாரகரால் அவர் இடித்து உரைக்கப்பட்டார். பண்டிகை நாளில் விடுவிக்கப்பட்ட, கலகத்திலேயும் கொலைபாதகத்திலேயும் காவலில் வைக்கப்பட்ட பரபாஸ் என்பவனை விட கொடிய குற்றவாளி என்று கிறிஸ்துவை யூதர்கள் அடையாளம் காட்டி சுட்டி காட்டப்பட்டவராக இருந்தார். கல்வாரி சிகரத்தில் இரு கள்வர் நடுவே அமைக்கப்பட்ட கோர சிலுவையில் தொங்கவிடப்பட்டார். எனவே அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்பதைத்தான் இந்த சொற்கள் குறிக்கின்றது. தேவனுடைய அபிஷேக அவதாரம் என்று அடையாளப்படுத்துகிற ஒரு ஒளிவட்டமோ அல்லது தெய்வீக தோற்றமோ அவர் மேல் இல்லை. எனவேதான் ஏசாயா 54:12 கிறிஸ்து அக்கிரமக்காரரில் ஒருவனாக கணக்கிடப்பட்டார் என்று பிதாவே சான்று பகர்கிறார்.